ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சாப்பிட எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அம்மன் மெஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆத்தென்டிக்கான செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம ஈரோடு அம்மன் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஆம்பியன்ஸை பார்த்தோன்னா செம்ம கூட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பிரான்ச் வந்து காரப்பாக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணவொன்னே போயிருந்தேன். செம்ம கூட்டமாக இருந்தது. வெயிட் பண்ணி ஒரு ½ hour வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். மெனுவெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அஃபோர்டபுளாக இருக்கும். ஓடுறது பறக்கிறது எல்லாமே இருந்துச்சு. சரி, அப்படியே நம்ம ஃபேவரட்டான பிரியாணி, மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தாங்க. அதோட பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செம்மையாக குக் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட் இங்கே கோழி ரசம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, சூப் மாதிரி செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான மட்டன் லிவர் வாங்கியிருந்தாங்க. செம்ம சாஃப்டாக சூப்பராக குக் பண்ணி காரசாரமாக நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நான் அதை விட மாட்டேன், அது என்னை விடாது. இந்த பரோட்டா பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சுங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே அவங்க கொடுத்த குருமாவில் ஊற வச்சிட்டேன். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றப்ப செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கனில் காட்டுக்கோழி வறுவல் தான் இங்கே ரொம்ப ஸ்பைஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இளநீர் பாயாசம், இளநீர் புட்டிங் இங்கே செம்மையாக இருக்கும். அதையும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.